பத்திரிக்கை யாரும் வைக்க வேணா கல்யாணம் நடக்காதுடா. வாங்க மாமா. என்ன வாங்க மாமா. யாருக்கா மாமா? என்னங்க சம்மந்தி இப்படி சொல்றீங்க? என்ன மாமா ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன் புள்ள பண்ணி வச்சிருக்க லட்சணம் அப்படிமா? என்னடா பண்ணன? நான் என்னமா பண்ண? வந்ததுல இருந்து நாள் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன சம்மந்தி பண்ணா? எதனாலயா? இதனால ஏற்கனவே உன் பையன் ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கான். ஆமா, என் புள்ளத்தான். அது மட்டும் இல்ல, இங்க பாரு, வெளிநாட்டுல போயிட்டு ஏதோ பப்புலியாமே 4 பொண்ணுங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு சுருட்டி ஈத்துக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு உன் பையன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு நான் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊருக்கு பத்திரிக்கை வச்சாச்சு. என்ன அது போய் வெளியூர் இதுதான் நீ பேக் எடுத்துட்டு போறியாடா? இருமா, நான் சொல்றது கேளுமா. நல்ல வேலை இந்த போட்டோ எனக்கு அந்த மகராசனை எனக்கு அமுச்சு விட்டான். இல்லை என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிருக்கும். ஆண்டவா. அண்ணா என்ன 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு என்ன சோகமா நின்றுட்டு இருக்கீங்க? இல்லடா, ஒரு போட்டோ எங்க மாமா. போட்டோ எடிட் பண்ணிட்டேன் பாருண்ணா. அண்ணா புதுசாக ஒரு ஆப் வந்துருக்குண்ணா. அதில் தான் உங்கள் ஃபோட்டோவும் அண்ணி ஃபோட்டோவும் போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணி வீட்டில் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க மாமா